ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 21. பரதன் மற்றும் லக்ஷ்மணன் அம்புகளை செலுத்த அதனை சிரித்து கொண்டே லவனும் குசனும் எதிர்நோக்கினர். சண்டை சில மணி நேரமாக நடந்து கொண்டிருந்தது. இந்த யுத்தம் முடிவரப் போவதில்லை என்பதை அனைவரும் அறிந்தனர். ஆனால் சற்று நேரத்தில் லவனின் ஒரு அம்பினால் பரதன் ரதத்திலிருந்து கீழே விழுந்தான். அதே நேரம் குசன் செலுத்திய அம்பு லக்ஷ்மணனை கீழே விழச் செய்தது. அதன் பிறகு லவனும் குசனும் அயோத்தியாவின் சேனை வீரர்களை தாக்கினர். சில நொடிகளில் அவர்கள் இருவரின் அம்புகளுக்கு அவர்களும் வீழ்ந்தனர். லக்ஷ்மணனையும் பரதனையும் கைகளை கட்டி மரத்தில் கட்டி போட்டனர். லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டு அங்கேயே விளையாடி கொண்டிருந்தனர். இரவு நேரம் நெருங்கியது. அன்னை சீதாதேவி குழந்தைகளை காணவில்லையே என்று நினைத்து வருத்தத்துடன் காத்திருந்தார். அன்னை காத்திருப்பார் என்பதை உணர்ந்த சிறுவர்கள் அவர்கள் அனைவரையும் அந்த நிலையிலேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடிச் சென்றனர். சீதாதேவி அவர்களை பார்த்தவுடன் இருக்க அணைத்து கொண்டார். குசா, சொல், என்ன நடந்தது? யார் அண்ணனை அழைத்துச் சென்றது? நீ எப்படி அண்ணனை அழைத்து வந்தாய்? லவனை அழைத்துச் செல்ல முயன்றவர் எங்கே? அம்மா, ஒருவர் இல்லை, 5 பேர் வந்தார்கள் எங்களோடு சண்டையிட. நாங்கள் அவர்களை வென்றுவிட்டோம். அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்கள் அனைவரையும் கட்டி போட்டிருக்கிறோம். மரத்தின் அடியில் அமர வைத்திருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இத்தனை பெரிய பெரிய மனிதர்கள் எங்களிடம் தோற்று போயிருக்கின்றனர் என்று. வாருங்கள் என்று சீதாதேவியின் கைகளை பிடித்து அழைத்தான் குசன். இருவரின் வீரத்தை கண்டும் சீதாதேவி மிகவும் மகிழ்ந்து போனாள். என்னுடைய குழந்தைகளா, உங்கள் தந்தையின் வீரம் உங்களிடம் அப்படியே இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். வாருங்கள், நாம் சென்று பார்ப்போம் நீங்கள் யாரை கைது செய்து இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு சீதாதேவி லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்து கொண்டு சண்டை நடந்த இடத்திற்கு செல்லலானாள். ஆசிரம சிறுவர்களும் அவர்களோடு வந்தனர். அனைவரும் மரத்திற்கு அருகில் வர அங்கு பரதன், சத்ருகனன் மற்றும் லக்ஷ்மணன் மூவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவளது இதயம் படபடவென அடித்தது. அப்படியே கீழே சரிந்து விழுந்தாள். என் குழந்தைகளா, நீங்கள் என்ன காரியம் செய்து வைத்திருக்கிறீர்கள்? இவர்கள் மூவரும் உங்களுடைய சித்தப்பார்கள். இவர்களையா கட்டி போட்டீர்கள்? ஏன் என்னிடம் கூறவில்லை? யாகத்தின் குதிரை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சொந்தமானது என்று. அவர்தான் உங்களுடைய தந்தை. உடனடியாக இவர்களை விடுவித்து விடுங்கள். குதிரையையும் அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட அன்னையின் கட்டளையை ஏற்ற இருவரும் அனைவரையும் விடுவித்தனர். குதிரையையும் அவிழ்த்து விட்டனர். அதன் பிறகு பரதன், சத்ருகனன் மற்றும் லக்ஷ்மணன் மூவரும் யாகத்தின் குதிரையை அழைத்து கொண்டு அயோத்தியா திரும்பினர்.